இதுக்கு நேராக நம்ம கடந்து போவோம். இந்த நாளுடைய செய்தியுடைய தலைப்பு பலிபீடத்தை விட்டு விலகாதே. அல்லேலூயா. பலிபீடத்தை விட்டு விலகாதே. கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ந்து ஒரு வசனங்கள் நிறைய இருக்கிறது. நாம் சீக்கிரமாக வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம வேதத்தை எடுத்துக்கொள்ளும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 1 4 வசனத்தை நம்ம வாசிச்சிடுவோம். 14 வரைக்கும் கடகர் நம்ம வாசிச்சிருங்க பார்க்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன், உன் புத்திரனும் உன் ஏகசுதன் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறித்த மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். சீக்கிரம் வாசிங்க 14 வரைக்கும். ஆபிரகாம் போதும். இது வீட்டில் நம்ம வாசிக்கும் வசனம் நிறைய இருக்கிறது. நேரம் நமக்கு இல்லை. குறித்த நேரத்துக்குள்ளாக நான் முடிக்கிறேன். வீட்டில் அப்படின்னு நீங்கள் வாசிங்க, தியானிங்க இந்த அதிகாரத்தை 14 வரைக்கும். இந்த 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆவது வசனம் வரைக்கும் நம்ம தியானிங்க. கர்த்தர் நல்லவர். பலிபீடத்தை விட்டு விலகாத. கர்த்தர் என்ன பண்ணுறான்? ஆபிரகாமுக்கு உன்னுடைய குமாரனை என்ன பண்ணுவாங்க, எனக்கு பலி செலுத்துவதற்காக என்ன பண்ண ஆபிரகாமிட்ட கேட்கிறார். ஆபிரகாமும் என்ன பண்ணுகிறான்? ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எந்த ஒரு மறுமொழியும் சொல்லாமல், மறு வார்த்தை சொல்லாமல், அந்த காரியத்தை தடை பண்ணாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுகிறான்? கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னபடியே என்ன பண்ணுகிறான்? மலைக்கு புறப்பட்டு போகிறான். எல்லாருக்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே போகிறோம் என்று சொல்லும்போது, நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தொழுது கொள்வதற்காக நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? போகிறோம். அதே போல் நான் ஈசாக்கும் என்ன பண்ணுறேன்? ஆபிரகாமை பார்த்து கேட்குறேன், ஆண்டவரே பலி செலுத்துறது, நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், பலி செலுத்த போகிறோம், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். பலி செலுத்துவதற்கு ஆடு மாடுகள், ஆடும் இல்லை மாடும் இல்லை, எது நம்ம பலி செலு கர்த்தர் அவன் என்ன பண்ணுவார்? பார்த்துக்கொள்வார் சொல்லி என்ன பண்ணுகிறாங்க? போகிறாங்க. அப்படி போன பிறகு 8வது வசனத்தை நம்ம வாசிச்சிடுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம இந்த காரியத்தில் நம்ம பார்த்த செய்தியுடைய தலைப்பு என்ன? பலிபீடத்தை விட்டு விலகாது. 2 பேரும் நினைச்சிருந்தா விலகி இருக்கலாம். ஆபிரகாம் நினைத்திருந்தாலும் விலகி இருக்கலாம். ஈசாக் நினைத்திருந்தாலும் என்ன பண்ணியிருக்கலாம்? விலகி இருக்கலாம். இருவரும் கர்த்தருக்கான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 2 பேரும் என்ன பண்ணார்கள்? ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் பலிபீடத்தை விட்டு விலகவே இல்லை. அது அவங்களுக்கு சோதனை தான். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ண, அதில் தான் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். அல்லேலூயா. முதலாக பலிபீடத்தை கட்டினது யாருன்னு வேதத்திலே பார்க்கிறோம். யாருன்னா தெரியுமா? முதலாக பலிபீடத்தை யாரு கட்டியது? ஆமென், நோவா. கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? 40 நாள் மழையினால் இந்த தேசத்தை அழித்த போது, மழையெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமாக கர்த்தர் என்ன பண்ண, நோவாவுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் ஜலப்பிரவாகத்து நிமித்தமாக நான் பண்ண மாட்டேன், மனுஷர்களை நான் பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? வானவில். இது 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை வாசிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம நேராக நம்ம பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம கடந்து போவோம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி
சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தில் நினைவுகள் அவன் சிறு வயது துவங்கி பொல்லாதாக இருக்கிறது. சங்கரிப்பதில்லை. அல்லேலூயா. முதலாக பலிபீடத்தை கட்டினது யாரு? நோவா. அதே போல் என்ன பண்ணுற கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறாரு, நீ ஒரு பலிபீடத்தை கட்டி உன் குமாரன் என்ன பண்ணுவாயாக, அதன் மேல் எனக்காக என்ன பண்ணிடுவாயாக, பலியிடுவாயாக சொன்னபோது 2 பேரும் என்ன பண்ணார்கள்? கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு என்ன பண்ணார்கள்? ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். இந்த பலிபீடம் என்பது ஒரு 4 பாயிண்ட் இருக்கிறது. இந்த 4 பாயிண்ட் நம்ம பார்த்து அதுக்கப்புறமாக செய்திக்கு நேராக நம்ம கடந்து போவோம். பலிபீடம் என்பது ஒரு ஆராதனை இடம். அல்லேலூயா. பலிபீடம் என்பது ஆராதனை இடம். வேதத்தில் அந்த வசனம் எங்கே இருக்குன்னா, அதே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பேர்ந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணினான்? தொழுது கொண்டான். கர்த்தரை ஆராதித்தான். கர்த்தரை என்ன பண்ணினான்? ஆராதித்தான். கர்த்தரை என்ன பண்ணினான்? தொழுது கொண்டான். யார்? ஆபிரகாம். நான் சொன்ன இந்த பலிபீடம் என்பது ஆராதனைக்குரிய உண்டான ஒரு இடம். இப்போ நீங்கள் எல்லோரும் எங்கே இருக்கிறீங்க? பலிபீடத்துக்கு முன்னாடி இருக்கிறோம். ஆராதிக்கிறோமா? கர்த்தரை உண்மையாக நம்ம தொழுது கொள்கிறோமா? அல்லேலூயா. நம்ம நிற்கிற இடம் சாதாரணமான இடம் அல்ல. பலிபீடத்துக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணுகிறோம்? நிற்கிறோம். அல்லேலூயா. இது கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடம். இது கர்த்தரை ஆராதிக்கிற இடம். பலிபீடம் சாதாரணமான இடம் அல்ல. அங்கே நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு உண்டான வேலை மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பலிபீடம் என்பது கர்த்தரை ஆராதிக்கிற இடம். அல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிச்சுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். நான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனேன். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா. அவன் கட்டின அந்த பலிபீடத்தை அன்றைக்கு மறுபடியும் வந்து என்ன பண்ணினான்? கர்த்தரை என்ன பண்ணினான்? தொழுது கொண்டான். அல்லேலூயா. இந்த பலிபீடம் என்பது நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடம், கர்த்தரை ஆராதிக்கிற இடம். முதல்ல இந்த பலிபீடம் என்பது முதல் பாயிண்ட்டு, கர்த்தரை ஆராதிக்கிற இடம். அல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடம். 2வதாக இந்த பலிபீடம் என்பது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனம் துவங்கி 12வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம்ல. ஆமென். கர்த்தர் நல்லவர். 2வதாக முதல் பாயிண்ட் என்ன? பலிபீடம் என்பது கர்த்தரை
ஆராதிக்கிற இடம். இரண்டாவதாக இந்த பலிபீடம் என்பது அர்ப்பணிக்கிற இடம். அல்லேலூயா. அர்ப்பணித்தார்கள் இல்லையா? ஆண்டோட வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணினார்கள்? கீழ்ப்படிந்தார்கள், அர்ப்பணித்தார்கள். வார்த்தை கேட்ட உடனே என்ன பண்ணார்கள்? கீழ்ப்படிந்தார்கள், அர்ப்பணித்தார்கள். அல்லேலூயா. இந்த பலிபீடம் என்பது ஒன்று கர்த்தரை ஆராதிக்கிற இடம், ரெண்டாவதாக இந்த பலிபீடம் என்பது அர்ப்பணிக்கிற இடம். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்குறோமா? ஆராதனையில் நம்ம அர்ப்பணிக்கிறோமா? தேவ சமூகத்தில் நம்மளை முழுமையாக நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமா? வார்த்தை சத்தத்தை, அந்த பிரசன்னத்தை நம்ம உணரும் போதவே, அந்த தேவ மகிமை உணரும் போதவே நம்ம ஆண்டு சமூகத்தை நம்மளை முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? அர்ப்பணிக்கிறோமா? அல்லேலூயா. ரெண்டாவதாக இந்த பலிபீடம் என்பது அர்ப்பணிக்கிற இடம். ரோமரில் வாசிக்கிற ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை, எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ரோமர் 12. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனுக்கு முன்பதாக உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அர்ப்பணிப்பதே புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. இந்த பலிபீடத்தின் முன்பதாக என்னை அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்பதே புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்ன? பலிபீடம் என்பது ஆராதனைக்கு உண்டான இடம். இரண்டாவதாக பலிபீடம் அர்ப்பணிக்கிற இடம். மூன்றாவதாக இந்த பலிபீடம் என்பது நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனதை என்ன பண்ண உடைக்கிற இடமாக இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 16லேருந்து வாசிச்சிருங்க பார்க்கலாம். 16லேருந்து வாசிங்க. 16, 17. பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான். தேவனே, நொறுகுண்டும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியார். அல்லேலூயா. உடைந்த மனதின் இடம். அல்லேலூயா. இருதயத்தை உடைக்கிற இடமாக இருக்கிற இந்த பலிபீடம். அல்லேலூயா. நம்மளை உருவாக்குகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மளை சுத்த பொண்ணாக என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் உருவாக்குகிறார். இருதயம் உடைக்கப்பட்டாதான் நம்ம சுத்த பொண்ணாக நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருதயத்தின் நினைவுகளை என்ன பண்ணுகிறதா? வகையாய் அறுக்கிறது. இருதயத்தை குணமாக்குகிறது. இருதயத்தை சரி பண்ணிட்டானா நம்ம சரியாக இருப்போம். இந்த பலிபீடம் என்பதும் இருதயத்தை உடைக்கிற இடமாக இருக்கிறது. இருதயம் உடைக்கப்பட்டால் தான் ஆராதனை நேரத்திலும் சரி, வார்த்தை நேரத்திலும் சரி, நம்மை அறியாமல் நம் கண்கள் தானாக என்ன பண்ணும்? கண்ணீர் வரும். கர்த்தர் இருதயத்தை என்ன பண்ணுகிறார்? உடைக்கிறார். இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? சரிப்படுத்த என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் உருவாக்குகிறார். எங்க? பலிபீடத்தாண்டே இல்லை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாலாவதாக இந்த பலிபீடத்தாண்டையில் தேவன் நம்மோடு கூட பேசுவார். இன்னொரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிச்சிடுறேன். இந்த இருதயத்தை உடைக்கிற இடம் நம்ம யோவேல் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12லேருந்து வாசிங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்து திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர்.
அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுங்கள்? ஆமென். ஏன்னா அவர் இரக்கமும் முறுக்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவருடைய சமூகத்தில் நம்ம முழுமையாய் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறார்? மனஸ்தாபப்படுகிறார். நம்ம மேலே கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? மனம் இறங்குகிறார். அல்லேலூயா. உபவாசம், ஜபம் இதெல்லாம் ஓகே, இருந்தாலும் நம்ம இருதயம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கிறோம். நம்ம இந்த எல்லாத்தையும் நம்ம வாசிக்கிற வசனத்தில் எல்லாமே இது செஞ்சால் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறாரா? நம்மோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார், நமக்கு பதில் கொடுக்கிறார். பலி செலுத்தினா இந்த ஆராதனையில் நம்ம பலிப்பீடத்திலெல்லாம் நம்ம என்ன பண்ணுகிறோம்? பலிகளை செலுத்தினதுக்கு அப்புறமாக கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா பேசுகிறார். ஆபிரகாம் என்ன பண்ணுறான்? பலி செலுத்துவதற்காக கையை ஓங்குறான், பலி செலுத்துகிறான். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பேச ஆரம்பிக்கிறாரு. ஓகே, நீ பலி செலுத்த வந்துட்டு பலியை செலுத்த போகிற போதும், அவன் மேலே என்ன பண்ணாத? கையை போடாத. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். ஆமென். இப்போ நம்ம வாசித்தோம், நம்ம இருதயம் கிழக்கப்பட்டு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் உடுக்கும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார்? நமக்கு மறுமொழி கொடுக்கிறார். நம்மோடு கூட கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நான் பேச ஆரம்பிக்கிறேன். இந்த உபவாசத்தில் ஜெபிக்காத ஜெபத்துக்கு கர்த்தர் மறுமொழி கொடுக்காத அந்த காட்டிலும் நான் என்ன தேவ சமூகத்தில் என் இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறான்னா பதில் கொடுக்கிறார். 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 14லிருந்து. ஒருவேளை அவர் ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் ஊன்றுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் கர்த்தரின் ஆமாம். இப்படியெல்லாம் ஜெபித்ததுக்கு அப்புறமாக கர்த்தர் இது கீழே நீங்கள் வாசிப்பீர்களான கர்த்தர் என்ன பண்ணுற? ஜபத்துக்கு மறுமொழி ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? கொடுக்கிறார். ஜபத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா உத்தரவு ஆண்டவர் கொடுக்கிறார். ஜபம் முடிந்ததுக்கு அப்புறமா கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். முதல் பாயிண்ட்டு, இந்த பலிப்பீடம் என்பது அது ஆராதனைக்கு உண்டான இடம். ரெண்டாவதாக அர்ப்பணிக்கிற இடம். மூன்றாவதாக இந்த பலிப்பீடம் இருதயத்தை என்ன பண்ணுகிறது? உடைக்கிற இடமாக இருக்கிறது. நாலாவதாக இந்த பலிப்பீட தண்டையில் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா நம்மோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். இந்த பலிப்பீட தண்டையில் நான் கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரிடத்தில் என்னை அர்ப்பணிக்கும் போது, என்னை நான் முழுமையாய் ஒப்பு கொடுக்கும்போது நாலாவதாக கர்த்தரினோடு கூட ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? வருகிற நாட்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க? முயற்சி பண்ணுங்க, கர்த்தரை தேட ஆரம்பிங்க, உண்மையாய் கர்த்தர் ஆராதிங்க, உங்களை அர்ப்பணிங்க. உங்கள் இருதயம் தேவனுக்கு நேராக திரும்பட்டும். நீங்கள் இந்த 3 காரியத்தை பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஊழியக்காரர்கள் அல்ல, கர்த்தர் உங்களோடு கூட ஆண்டவன் என்ன பண்ணுவான்? முகமுகமாய் என்ன பண்ணுவான்? பேசுவான். அல்லேலூயா. நம்ம ஆராதனை நம்மளை பாடணும். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள்
அப்பனை உமக்கு தந்தே ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். சேர்ந்து சொல்லும் ஆராதனை 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 அப்படியே உண்மையா கர்த்தரை தொழுது கொள்ளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஆராதனை நேரத்தில் நான் தவறி இருக்கலாம், ஆனா இப்போ இந்த பலிபீடத்தின் அண்டையில் உண்மையை ஆராதிக்கிறேன், உண்மையை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே இருதயம் ஆண்டவரே அப்பா கிழிக்கிறது ஆண்டவரே, இருதயத்தை குற்றப்பட்ட ஆண்டவரே இந்த சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இங்க இருக்க நாங்கள் தகுதி அல்ல, இங்க இருக்க நாங்கள் பாத்திரம் அல்ல ஆண்டவரே, பாவிகளா இருந்த எங்கள் மேல கிருபையா சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவன் உமக்குகந்த தூய பலியாய் உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆட்கொண்டே என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே சேர்ந்து சொல்ல ஆராதனை 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 இன்னும் நல்ல சத்தமாக நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக நம்ம சத்தத்தை உயர்த்தி அவருக்கு உண்மையாக அர்ப்பணிப்போடு முழுமையாய் நம்மளை ஒப்பு கொடுத்து இயேசுவே தாவீதின் குமாரனே பரலோகத்தின் ராஜாவே திறவுகோல் உடையவரே தாவீதின் திறவுகோல் உடையவரே ஓ ஹalleluya ஈசாக்கின் அடிமரமே ஆராதனை ரபா பாபா ஷஹதா
அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நல்லவ அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு வாரமும் இந்த பலிபீடத்து அண்டையில் நம்ம ஏதோ தானன் என்று நம்ம நிற்காம இந்த பலிபீடத்து அண்டைக்கு நான் வரேன்னா கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக, இந்த பலிபீடத்து அண்டைக்கு நான் வரேன்னா என்னை நான் அர்ப்பணிக்கும்படிக்காக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பலிபீடத்து அண்டைக்கு நான் வரேன்னா என்னுடைய ஒப்பு கொடுப்பதற்காக. ஆண்டவரே, நான் தவறி இருக்கிறேன், நான் பாவம் செய்திருக்கிறேன், உம்மை மறுதலித்திருக்கிறேன், என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்காக தான் நம்ம சபையை நம்ம கூடுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 4 பாயிண்ட் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1, ஆராதனை இடம். பலிபீடம் என்பது ஆராதனை இடம். 2வதாக அர்ப்பணிக்கிற இடம். 3வதாக நம் இருதயம் உடைக்கிற இடம். 4வதாக தேவன் நம்மோடு கூட பேசுகிற இடம். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிச்சு நம்ம தொடர்ந்து வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம். இருபத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தில் இருந்து உங்களோடு பேசினேன் என்று கண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒப்பான வெள்ளினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. 25 வாசிங்க. 26. ம் 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 ம். ஆமென். கர்த்தர் நல்லவர். மண்ணினாலே பலிபீடத்தை இன்னைக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. என் நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவர் நாமம் பிரஸ்தாபப்படுகிற இடம் எந்த இடமா இருந்தாலும் சரி, நம்ம அவருடைய இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த பலிபீட தந்தையில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோமானால், கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமானால், அவருக்கு ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுப்போமானால், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்ம வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதல் பாயிண்ட்டு இது இன்ட்ரடக்ஷன். பலிபீடத்தை குறித்து உண்டான ஒரு இன்ட்ரடக்ஷன். இந்த பலிபீடத்தை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதா? விலகக்கூடாது. ஏன் விலகக்கூடாதுன்னா, இது ஒரு ஆராதனை இடம், இது ஒரு அர்ப்பணிக்கிற இடம், என் இருதயம் உடைக்கப்படுகிற இடம், கர்த்தரினோடு கூட பேசுகிற இடம் இந்த பலிபீடம். இதை விட்டு நான் என்ன பண்ணக்கூடாது? விலகக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஒரு பாயிண்ட் நம்ம பார்ப்போம். நேரம் நம்மளுக்கு இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பாயிண்ட்டை நான் பண்ணுகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். தியானிப்போம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த பலிபீடம் என்பது
நம்ம சோதனைக்குரிய உண்டான இடமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பலிபீடம் நமக்கு என்ன பண்ணுகிறது? சோதனை நமக்கு என்ன பண்ணுகிறது? கொடுக்கிறது. நம்ம இந்த சோதனையை என்ன பண்ண வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்ணினா? சோதித்தார். தன் குமாரனை எனக்கு பலியிடுவானா மாட்டான் என்று கர்த்தர் என்ன பண்ணினார்? ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்ணினார்? சோதித்தார். நம்ம அந்த 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை, 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறாரு, உன் புத்திரன் உன் ஏகசுரன் பாராமல் அவனை என்ன பண்ணுவாயாக எனக்கு பலிடுவாயாக கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? கேட்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். சொன்னார், இவன் செய்வானா இல்லையா என்று கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? பார்க்குறாரு. அவன் செய்கிற வரைக்கும் கர்த்தர் சும்மா இருந்தார். அவன் செய்து முடித்தோடனே கர்த்தர் என்ன பண்ணுற? மறுமொழி கொடுக்குறாரு, பிள்ளையாண்ட மேலே என்ன பண்ணாத, கையை போடாத. அல்லேலூயா. இப்போ கூட கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறாரு? நம்ம ஆயத்தப்படுத்துகிறாரு. வெளியே நமக்கு அநேக சோதனைகள் இருக்கிறது. சபை விட்டு வெளியே போனால் அநேக சோதனைகள் இருக்கிறது. இந்த சோதனை எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு ஆயத்தப்படுத்துகிறது தான் இந்த பலிபீடத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? இருக்கிறோம். நம்ம ஆயத்தமாகிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறோம். அல்லேலூயா. சபையை விட்டு வெளியே போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோதனை இருக்கிறது. எனக்கு சோதனை இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் என்ன பண்ணுகிறது? இருக்கிற இந்த சோதனை ஒவ்வொரு தேதியிலும் இந்த கடனை காட்ட வேண்டிய, இந்த காரியத்தை செய்ய வேண்டிய, இதெல்லாம் பண்ண வேண்டிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோதனை இருக்கிறது. இதை நம்ம என்ன பண்ண வேண்டுமா? ஜெயிக்க வேண்டும். ஒரு 2 வசனத்தை மாத்திரம் வாசிச்சிடலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்க வேண்டுமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. இந்த சோதனையில் நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த சோதனை வந்துச்சு நல்லது என்று சந்தோஷமாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? என்ன வேண்டும்? இந்த சோதனை நிச்சயமாக என்ன பண்ணுவேன்? ஜெயிப்பேன் என்ற விசுவாசம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். இந்த சோதனையில் நம்ம என்ன பண்ண வேண்டுமா? முதலாவதாக பொறுமையாய் நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க. வாசிங்கம்மா. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடுவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த சோதனையில் பொறுமையாய் நம்ம இருக்க வேண்டும். குறைவு இருக்கிறது, ஆனால் இந்த குறைவின் மத்தியில் சோதனை இருக்கிறது. நம்ம ரெண்டுத்திலும் என்ன பண்ண போட்டு நம்ம குலைப்பிக்காமல் நிறைவாக இருக்கிற கர்த்தரிடத்தில் நம்மளை திருப்பும்போது, அவரிடத்தில் நான் சொல்லும்போது, அவரிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுகிறா? என்னுடைய சோதனையில் ஜெயிக்க என் குறைவை கர்த்தர் நிறைவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 6-7 இல்லை 5லிருந்து வாசிங்க. கடைசி காலத்தில் வெளிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. பரலோகம் போயிடலாம். பரலோகத்தில் நமக்கு குறைவில்லை. பரலோகம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பரலோகத்தில் போனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம்.
அந்த சந்தோஷம் இருந்தாலும் துன்பப்பட வேண்டிய நமக்கு அவசியம்தான். அல்லேலூயா. எந்த ஒரு ஆசீர்வாதமான பொருள் நமக்கு ஈஸியாக என்ன பண்ணிடாது, கிடைச்சிடாது. எதுவும் சொல்லுவாங்கள்ல, நல்லது எதுவும் என்ன பண்ணிடாது, சீக்கிரமாக எதுவும் கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் நம்ம என்ன பண்ண அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அதே போல் நம்ம துன்பப்பட்டால் தான் இந்த பரலோகத்தில் நம்மளால் எப்படி இருக்க முடியுமா, சந்தோஷமாக இருக்க முடியும், நிறைவாய் இருக்க முடியும். அல்லேலூயா. நம்ம சோதனை நம்ம அனுபவிச்சாதான், சோதனையில் நம்ம துன்பத்தை அனுபவிச்சாதான், அந்த சோதனையில் நம்ம கஷ்டப்பட்டாதான் கர்த்தர் நம்மளுக்கு நான் பண்ண ஜெயத்தை கொடுக்கலாம். எங்கே நான் பரலோகத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கும்படிக்காக. அல்லேலூயா. 6வது வசனம் 7வது வசனம் மாத்திரம் வாசிடுங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதாக இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துன்பப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன்னக்கினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பொண்ணு வெள்ளி தங்கம் இது தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், பெருசாக நினைக்கிறோம், உயர்ந்தது நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது அது எல்லாம் அழிந்து போகிறதுக்குரியது. உங்கள் விசுவாசம் அது அழிந்து போகாது. அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை என்ன பண்ணாது, அழிந்து போகாது. சோதனையினால நம்ம என்ன பண்ணுறதுனா விசுவாசிக்க மாட்டோம். அவிசுவாசம் நமக்குள்ளே என்ன பண்ணுறது வந்தது. அல்லேலூயா. விசுவாசம் அழிந்து போகாது. நம்ம விசுவாசிக்காமல் நம்ம என்ன பண்ண, நம்ம நின்றுடும், ஸ்டாப் ஆயிடுறோம். அல்லேலூயா. இந்த சோதனையை பார்த்து, இந்த உபத்திரவத்தை பார்த்து, இந்த துன்பத்தை பார்த்து, இந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா விசுவாசிக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், மறந்து போயிடுறோம். இதை நம்ம ஜெயிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். நம்ம விசுவாசிப்போமானால் கர்த்தர் நல்லவர். இந்த சோதனையை என்ன பண்ணுவோம், ஜெயிப்போம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து நான் 3 பாயிண்ட் இருக்கிறது. நான் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுகிறேன், நான் கொடுக்குறேன். நம்ம கண்களை மூடலாமா? இந்த பலிபீடத்தை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, விலகக்கூடாது. பலிபீடம் என்பது ஆராதிக்கிற இடம், 2வதாக அர்ப்பணிக்கிற இடம், 3வதாக இருதயத்தை உடைக்கிற இடம், 4வதாக தேவன் பேசிடுது. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடவே கூடாது. ஏதோ ஒரு ஹாலு மேலே 2 பேர் இருக்கிறாங்க, பக்கத்தில் சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்தோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. பலிபீடம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். இங்கிருந்து கர்த்தர் என்னோடு கூட பேசுவா, இந்த இடத்துலேருந்து கர்த்தர் என் கூட பேசுவார் என்ற எண்ணத்தோடு கூட நம்ம என்ன பண்ணணும், சபைக்கு நம்ம வரணும். இங்கே நான் எதற்கு நான் வரேன்னா கர்த்தரை நான் ஆராதிக்க. இங்கே நான் எதற்கு வரேன்னா என்னால் முடியல, நீங்கள் பார்த்து கொள்ளுங்க அப்படியே நான் அர்ப்பணிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுகிறேன், நான் வரேன். 3வதாக ஆண்டவரை நான் தவறிட்டேன், உங்களோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியல, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை உருவாக்குங்க, என்னை வணையுங்க, என்னை மீண்டுமாக நான் பண்ணுங்க, அபிஷேகிங்க. அதுக்காக உண்டான இடம் தான் நான் பண்ணுகிறது இந்த பலிபீடம். அல்லேலூயா. ஏதோ சும்மா நீங்கள் வாங்க முழுகால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. கடைசி ஜபத்துலலாம் என்ன பண்ணுங்க, ஆல்டர் ப்ரேயர்னு ஒன்று இருக்கிறது, அர்ப்பணிக்கிறதுக்கு உண்டான செய்தி. அதனால பசங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, வாங்க கர்த்தருடைய யார் கூட பேசணும், நீங்கள் முன்னாடி வந்து முட்டி போடணும், சும்மா சொல்லலை. காரியம் இதுதான். இந்த பலிபீடமான் நம்ம ஆராதிக்கிறதுக்கு உண்டான இடம் இது, அர்ப்பணிக்கிற இடம். இருதயம் உடைக்கப்படணும், கர்த்தர் இங்கிருந்து பேசுவார். அல்லேலூயா. நீங்கள் சோதனையாக நீங்கள் பார்க்காதீங்க, இதை சோதிச்சு நீங்கள் பார்க்காதீங்க. இதை ஒரு நம்ம ட்ரை பண்ணி, பாஸ்டர் சொன்னார், பிரதர் சொன்னார், என்ன பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படி நீங்கள் பண்ணி பார்க்காதீங்க. உண்மையாக அல்லேலூயா உங்கள் மனசு எது நிறைவுன்னு படுதோ நீங்கள் பண்ணி பாருங்கள். தேவன் உங்களோடு கூட பேசுகிறாரா இல்லையா நீங்கள் பார்ப்பீங்க. எனக்குள்ளே அந்த விசுவாசம் நான் இருக்கிறது, கர்த்தர் என் கூட பேசுவான்.
அல்லேலூயா. இங்கே பேசும்போதே கர்த்தர் நான் பண்ண என்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஏதோ நானாக தான் பேசுகிறேன்னு இல்லை, எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, பேசுகிறாரு. நம்ம விசுவாசம் அது அழிந்து போகாது, விசுவாசம் இருக்கும். நான் என்ன பண்ணணும், விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் இதெல்லாம் என் கூட ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பல முறை ஆண்டவர் நான் செய்தி நேரத்தில் என் கூட ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, பேசுகிற எனக்கு ஆண்டவர் பேசுகிறான்னா கேட்குற உங்களோடு கூட கர்த்தர் பேசுவா. நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாம்சம் சத்தத்தை தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்களோடு கூட முகமுகமாய் பேசுவா. நீங்கள் ஆவியில் நிரம்புகிறது நிச்சயமாய் உங்கள் கண்கள் காணும் அல்ல, பரலோகம் காணும். அல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நீங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, எனக்கு கிடைத்த இந்த பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இதை நான் விட்டு விடக்கூடாது, இதை விட்டு நான் விலகக்கூடாது அப்பா. ஆண்டவரே, இந்த பலிபீடம் ஆண்டவரே எனக்கு கிடைத்த பாக்கியம். ஆண்டவரே, இந்த பலிபீடம் எனக்கு கிடைத்த பாக்கியம். ஆண்டவர், இதை விட்டு நான் விலகக்கூடாது, இதை விட்டு நான் பிரியக்கூடாது. என்ன நடந்தாலும், உபத்திரம் வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், பசி வந்தாலும், நாசமோசம் வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும், ஏது நடந்தாலும் ஆண்டவரே விட்டு பிரிப்பதில்லை. நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல இந்த பலிபீடத்தை விட்டு நான் பிரியக்கூடாது. பல முறை நம்ம என்ன பண்ணுகிறோம், காற்று பத்தலைன்னா இல்லை அனல் தாங்க முடியல, நம்ம என்ன பண்ணுகிறோம், வெளியே போயிடுறோம். அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து விட்டு போயிட்டாங்களே தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை பார்த்து என்ன மனசாபப்படுவான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறது கடினமாக இருக்கிறது. எனக்கு கர்த்தர் ஆண்டு இந்த நேரத்தில் ஆண்டு உணர்த்துகிறார். பலமுறை நான் அப்படி போய் இருக்கிறேன். 3 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் இந்த பலிபிடித்தந்தே இல்லை. அல்லேலூயா. மோசே 40 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்தான். இரவும் பகலும் புசியாமல் உறங்காமல் கர்த்தர் மோசையோடு கூட பேசுவாரா என்று சொல்லி 39 நாள் காத்திருந்தான். 40 நாள் கர்த்தர் மோசையோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அதனால தான் இந்த ஆதி ஆகமத்தில் என்னென்ன நடந்தது என்று சொல்லி எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணுகிறார், மோசைக்கு என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். அதனால தான் மோசை நிமித்தமாக இந்த ஆதி ஆகம புஸ்தகத்தை நம்மளால் வாசிக்க முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், உபாகமம் இந்த புஸ்தகத்தில் எழுதின மோசை எப்படி எழுதினா, கர்த்தர் மோசையோடு கூட பேசினார் அல்லவா, மோசைக்கு கற்றுக் கொடுத்தார் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருப்பது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு நன்றி. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை, 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 ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே, அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா.
ஹalleluya. எல்லாரும் உள்ள வாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் உள்ள வந்துருங்க, எல்லாரும் வெளியே நிற்காதீங்க. கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். பலிபீடம் என்பது என்ன என்று நாம் தெரியாமல் இருந்திருக்கலாம். பலிபீடம் என்ன என்பது நம்ம முதலாவது ஆராதிக்கிற இடம்தான் இந்த ஆலயம், இந்த பலிபீடம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா? ரெண்டாவது அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவது நம்மளுடைய இருதயங்கள் உடைக்கப்பட வேண்டும். அப்படி உடைக்கப்படும் போது தான் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். இந்த 4 காரியத்தை அந்த ஆராதனை நேரத்தில் நீ ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் நிச்சயமாகவே உன்னோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால் பலிபீடத்தை விட்டு விலகாமல் என்ன சோதனை வந்தாலும் கர்த்தர் எனக்கு ஜெயிக்க பலனை கொடுப்பார் என்று சொல்லி இன்றைக்கு இந்த சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு இன்றைக்கு புடமிட்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என் தேவனுடைய பலிபீடத்தை விட்டு விலகாமல் நான் உறுதியாக பற்றிக்கொள்வேன் என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒப்பு கொடுக்கிறேன்பா. உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன். என் இருதயம் உடைக்கப்படும் போதுதான் நீ என்னோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொரு மனுஷனுக்கும் சோதனைகள் உண்டுதான். ஆனால் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு அந்த சோதனை ஜெயிக்க பலனை கொடுப்பார். கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். இந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் மகனை ஆண்டவரை வல்லமையாக பயன்படுத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லோரும் சரி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்த்துதலும் என்னுடைய ஆசீர்வாதமும் பிள்ளைகள் ஒவ்வொரு சிரசின் மீதும் தங்குவதாக. இதுவே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.